நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதி அப்படிங்கிறது வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இது வந்து ஒரு ஸ்டேபிளான லேண்ட் சர்ஃபேஸ் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. இதுக்கு காரணம் பூமி வந்து ஆழத்தின் அடிப்படையில் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. க்ரஸ்ட் அப்படின்னும் மேண்டல் அண்ட் கோர் அப்படின்ட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் க்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் எல்லா நிலப்பகுதிகள், எல்லா கண்டங்கள், ஓஷன்ஸ் எல்லாமே இந்த க்ரஸ்ட் பகுதியில் வந்து அடங்கிடும். இந்த க்ரஸ்ட்டுக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மேண்டில் அப்படிங்கிற பகுதிக்கும் இடைப்பட்டல ஒரு ஒரு சின்ன ஒரு லேயர் இருக்குது. இதை வந்து அஸ்தனோஸ்பியர் அப்படிம்பாங்க. இந்த ஸ்பியர் வந்து ஒரு செமி சாலிட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு லேயர். ஸோ இந்த லேயர்னால தான் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய க்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய பாறைகள், அந்த கண்டங்கள், கண்டத்தட்டுக்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த கண்டத்தட்டுக்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி நிலப்பகுதியை 7 கண்டங்களாக பிரித்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த பிளேட் டெக்டானிக் பிளேட்ஸும் வந்து 7 மேஜர் பிளேட்ஸும் 12 மைனர் பிளேட்ஸ்களாகவும் இருக்குது.